ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பைரி டே. நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு பிளேஸ்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்டையர் டேவும் ஒரு சைட்வேஸ் டேவா தான் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நேத்து வந்து நான் வந்து சின்ன ஒரு லாஸ்லயே என்னோட ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறனால இந்த லெவலுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் ட்ரேடும், இதுக்கு மேல போனாங்க அப்படின்னா, ஸோ இது ஸ்ட்ராங் 26,200ங்கிறது ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். இங்க போறாங்களாங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணி தான் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு லோ வச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நேத்துடைய லோலாம் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வராங்க. இந்த ஒரு லோவ கட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் டேட்டா வந்து பியரிஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கா வரல இன்னும். வெயிட் பண்ணி இந்த ஒரு லெவல கட் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி டேங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 டேஸாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்காகவும் சைட்வேஸாகவும் இருந்ததுனால ஸோ சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால சைட்வேஸ் இருந்ததுனால ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணும். என்னுடைய என்ட்ரியை வந்து நான் இதில் போட்டுட்டேன். ஸோ ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வரட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு புட் சைடுக்கான என்ட்ரி தான் எடுத்தேன். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ என்னுடைய ட்ரேடை வந்து சூப்பரான இந்த ப்ராஃபிட்டோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.